சுந்தர் இயக்கத்துல கடந்த வருஷம் வெளியாகி ஓடின திரைப்படம் தான் அரண்மனை. இந்த திரைப்படத்துல ஹன்சிகா, ஆண்ட்ரியா, வினய், கோவை சர்லா, மனோபாலா, சந்தானம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரும் நடிச்சிருந்தாங்க. படமும் ஹிட் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம சுந்தர் சியோடைய முந்தைய திரைப்படங்கள் தீயா வேலை செய்யணும், குமார், ஆம்பளை இந்த மாதிரி நிறைய படங்கள்ல சந்தானம் தான் காமெடி ட்ராக் பண்ணியிருந்தாரு. இவருடைய அடுத்த திரைப்படமான அரண்மனை 2 திரைப்படத்திலையும் சந்தானம் நடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் சந்தானம் இனிமே இப்படிதான் அப்படிங்கிற படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அந்த ஹீரோவா நடிச்சிருக்கிற படத்துல சொல்லாம இனிமே நான் ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அதனால இந்த திரைப்படத்துல நடிக்க மறுத்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ சந்தானம் இடத்தை நிரப்புறதுக்கு சூரிய கமிட் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம சண்டைக்கோழி திரைப்படம் லிங்குசாமியோடைய இயக்கத்துல 2005ஆவது வருஷம் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஆக்ஷன் திரைப்படம். அந்த திரைப்படத்துல பார்ட் 2வையும் இப்போதைக்கு எடுக்க போறாங்க. அந்த திரைப்படத்துல சதீஷ் ஏற்கனவே காமெடி ட்ராக்கு ஒப்பந்தமாயிருந்தாரு. பட் இப்போ சூரியையும் இன்னொரு காமெடி ட்ராக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அதாவது நகரம் கிராமம்னு 2 இடத்துல காமெடி நடக்கிறதுனால கிராமத்து பின்னணியில் இருக்கிற காமெடிக்கு சூரி தான் பொருத்தமா இருப்பாருன்னு சொல்லிட்டு அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்களில் சந்தானத்தை பயங்கரமா பீட் பண்ணுவாரு நம்ம சூரி அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது காமெடியில. ஆரஞ்சு மிட்டாய் ஆக்சுவலாக சேதுபதி அவங்க ரோல் பண்ண வேண்டியது வேறு ஒருத்தவங்க. அவங்களுடைய டேட் ப்ளஸ் கொஞ்சம் கெட்டப் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது. நைட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, ஒரு விஷயம் நீ இதை அதிர்ச்சியாக கேட்கக்கூடாது அப்படின்னா, என்னென்ன ப்ராஜெக்ட் நின்றுடுச்சா அப்படின்னா. இல்லை ப்ராஜெக்ட்லாம் நிற்கல,